அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவரான ஜுவைரியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பின்வருமாறு அறிவிக்கிறார்கள். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் வீட்டிலே தங்கியிருந்து சுபஹு தொழுகையை தொழுவதற்காக மஸ்ஜிதுக்கு சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு செல்லுகின்ற நேரத்தில் நான் என்னுடைய முஸல்லாவில் உட்கார்ந்திருந்து அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தேன். நபி அவர்கள் காலை நேரத்தில் லுஹாவுடைய நேரத்தில் மீண்டும் என்னுடைய வீட்டுக்கு வருகின்ற நேரத்திலும் அதே முஸல்லாவில் உட்கார்ந்திருந்து நான் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்த நிலையை கண்ட நபி அவர்கள், ஜுவைரியா, இவ்வளவு நேரமும் இதே இடத்தில் உட்கார்ந்திருந்து நீங்கள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தீர்களா என்று கேட்டார்கள். ஆம் நபியே நாயகமே என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்திலிருந்து நான் விடை பெற்று சென்றதிலிருந்து 4 கலிமாக்களை 3 தடவைகள் ஓதினேன். நீங்கள் இவ்வளவு நேரமும் ஓதிய தஸ்பீஹாத்துகளையும் நான் 3 தடவைகள் ஓதிய 4 கலிமாக்களையும் நிறுத்து பார்த்தால் நான் கூறிய 4 கலிமாக்களும் தான் நன்மைகளால் நிறைந்தது என்று சொன்னபோது ஜுவைரியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, அந்த அற்புதமான கலிமாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இப்படி யார் ஒருவர் காலை நேரத்திலே இந்த 4 கலிமாக்களையும் 3 தடவைகள் ஓதிக்கொள்கிறாரோ அனைத்து விதமான ஓதல்களையும் தஸ்பீஹாத்துகளையும் ஓதிய அளப்பெரிய நன்மைகளை இவர் பெற்றுக்கொள்வார் என்று கூறியதாக முஸ்லிம் எனும் கிரந்தத்தில் இந்த தஸ்பீஹ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.